கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளை வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகத்தின் சில காட்சிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, பூமியின் ராஜ்யங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள், இவைகளை வெளிப்படுத்துவது தான் வெளிப்படுத்தின விசேஷம். இதனுடைய ஆசிரியர் அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது. தெய்வ மனிதர், தெய்வனால் பரிசுத்த ஆவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்கலான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் அன்பு பால்ராஜ் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மீண்டுமாக உங்களுக்கு அணுகையில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும் ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்து ஆண்டவரை துதிப்பதோடு எனக்கு வாய்ப்பளித்து உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜாக்கிரதையான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் பல இடங்களிலே நாம் எச்சரிக்கப்படுகிறோம். குறிப்பாக வெளிப்படுத்தும் விசேஷத்திலே வேதத்தின் கடைசி புஸ்தகத்திலே நான் பார்க்கும் பொழுது வேதத்தின் ஏராளமான காரியங்களை கற்றுக்கொண்ட நாம், கடைபிடிக்க வேண்டிய நாம், கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கத்தக்கதாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய சில காரியங்களை நமக்கு குறிப்புணர்த்துகிறது. வெளிப்படுத்தும் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாக இருந்து மனந்திரும்பு என்று சொல்லி தொடர்வதாக நாம் பார்க்கிறோம். ஆக முதலாவதாக ஜாக்கிரதையாக ஏன் இருக்க வேண்டும் என்று சொன்னால், எந்த இடத்துல இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளத்தக்கதாக நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பாவத்திலிருந்து மனம் திரும்பி பரிசுத்தமாக வாழத்தக்கதாக நம்முடைய இருதயங்கள் ஆத்துமாக்கள் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய ஆத்துமாக்கள் காக்கப்பட வேண்டும். ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில் திரும்ப வேண்டும். இந்த ஆவியை அல்லது ஆத்மாவை ஆற்றிலோ குளத்திலோ அல்லது தூக்கு கயிறிலோ அல்லது தண்டவாளத்திலேயோ நாம் கொடுக்காமல் ஆண்டவருடைய கையிலே ஒப்பு கொடுத்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை. மனம் திரும்புவதற்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாசிக்கிறோம். பாவத்திலிருந்து மனம் திரும்பி ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய ஆத்மா காக்கப்படுகிறது. அவர் நம்முடைய ஆத்ம நேசர் என்று சொல்லி வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் பாருங்கள். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது என்னென்ன விதத்திலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு விளக்கமாக சொல்வதை நாம் காணலாம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதலாக பார்க்கும் பொழுது 2 கொரிந்தியர் 7:9 முதல் 11 வரை பார்க்க போகிறோம். இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புவதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். வேதத்தில் எங்கும் எதிலும் மனம் திரும்பு மனம் திரும்பு மனம் திரும்பு. ஆனால் இன்றைய நாட்களில் ஊழியக்காரர்கள் அந்த மனம் திரும்பு என்ற வார்த்தையை தவிர்த்து விடுகிறார்கள், வேதத்தையே தவிர்த்து விடுகிறார்கள். ஆண்டவருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அதை விட்டுவிட்டு வேதத்தில் இல்லாத இன்னொரு வார்த்தை ரேமா, அது எங்கே இருக்குது வேதத்தில்? அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி வேத அறிவு இல்லாதவர்கள் எதையெல்லாமோ சொல்லி இது வேதத்தில் இருக்காது, இது ரேமா என்று சொல்லி தங்களுடைய சொந்த வார்த்தைகளை பயன்படுத்தி தலைக்கணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வேதம் நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியம் என்று சொல்லி வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. அது நீங்கி அது போக எக்ஸ்ட்ரா எதுவும் நமக்கு தேவையே இல்லை. கர்த்தருடைய வேதமே போதும்.
மீண்டும் பாருங்கள் 9ஆம் வசனம் முதல். இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புவதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்திருக்கிறீர்களே. தேவனுக்கேற்ற துக்கம் நமக்கு இருந்தால், அதாவது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற துக்கம் நமக்கு இருந்தால் ஒன்றிலும் நாம் குறைவுபட்டவர்கள் அல்ல என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அடுத்த வசனம் பாருங்க 10. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. மனம் திரும்புதல் தான். லௌகீக துக்கமோ அப்படின்னா உலக பிரகாரமான கவலை, லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. 11 செக்லிஸ்ட். நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் கொண்டாடுகிறீர்களா, மனம் திரும்பி இருக்கிறீர்களா என்பதை அறிவதற்கு 11ஆம் வசனம் ஒரு பாடம். 11 பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தது உண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு, நம்முடைய வார்த்தை ஜாக்கிரதை, எவ்வளவு ஜாக்கிரதையையும், ஜாக்கிரதையான வாழ்க்கை இன்னும் நிறைய காரியங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றனவே. எவ்வளவு ஜாக்கிரதையையும், குற்றந்தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும், எவ்வளவு வெறுப்பையும், எவ்வளவு பயத்தையும், எவ்வளவு ஆவலையும், எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும், எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. இந்த காரியத்தில் நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். பவுலின் சாட்சி. முதல் வார்த்தை ஜாக்கிரதை. ஜாக்கிரதையோடு வாழ வேண்டும் என்று எச்சரிக்கை. எங்கள் வீட்டை சுற்றிலும் ஒரு காம்பவுண்ட், அந்த காம்பவுண்ட் பத்திரமாக காக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. நல்ல உயரமான காம்பவுண்ட் வால், 7 அடி 8 அடி இருக்கணும். யாராவது கள்ளர்கள் உள்ளே வந்து குதித்து விடக்கூடாதே, அல்லது விஷப்பூச்சிகள் உள்ளே ஏறி வந்து விடக்கூடாதே, அல்லது யாராவது எதையாவது தூக்கி எரிந்து விடக்கூடாதே. காவல். நன்றாக உயரமான கோட்டைச்சுவர் போட்டு அதற்கு மேலே ஆணிகள் இருக்கின்றன அல்லவா, கூர்மையான ஆணி, அதை தலைகளாக அதில் குத்தி வைப்போம். நல்ல சாந்து சிமெண்ட் போட்டு தலைகளாக குத்தி வைப்போம். சில நாட்களிலே அது காய்ந்து விடும். பிறகு ஆணிகள் மட்டும் கூர்மையாக நின்று கொண்டிருக்கும். இப்போ யாரும் அதை பிடித்து கொண்டு உள்ளே வர முடியாது. எதுவுமே ஆணி குத்தி அப்படி வெளியே கிடக்கும். ஆனால் ஒரு நாள் நான் வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே பார்க்கும் பொழுது அந்த கோட்டை சுவர் மேலே ஒரு பூனை நடந்து வந்தது. எவ்வளவு ஜாக்கிரதை! ஆணிகள், கூர்மையான ஆணிகள். பூனை தன்னுடைய கால்களை வைத்து இங்கே ஒரு கால், ஜாக்கிரதை அங்கே ஒரு கால், ஜாக்கிரதை அங்கே ஒரு கால், ஜாக்கிரதை அங்கே ஒரு கால், ஜாக்கிரதையாக மிகவும் பயந்து மெல்ல மெல்ல அடி எடுத்து வைப்பதிலே மிகவும் எச்சரிக்கையாக இருந்து நடந்து கொண்டிருந்தது. சிரிப்புத்தான் வந்தது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே ஆங்காங்கு ஆபத்துக்கள் இருக்கும், ஆங்காங்கு பாவ வலைகள் இருக்கும், ஆங்காங்கே வஞ்சக ஆவிகள் தலை விரித்து தாண்டவமாடும். பரிசுத்த வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழத்தக்கதாக நம்முடைய நடை உடை பாவனைகளிலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஜாக்கிரதையான வாழ்க்கை நாம் வாழத்தக்கதாக வேதத்திலே அழைக்கப்படுகிறோம். சரி, இன்னும் வேதத்திலே பார்க்கும் பொழுது அடுத்ததாக நம்முடைய அழைப்பு, ஆத்துமாவை காக்க ஜாக்கிரதையாக இருங்கள். எப்படி? மனம் திரும்புங்கள். எப்படி? 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் வாசித்த வசனங்கள், அவற்றை எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில ஒப்பிட்டு பார்த்து நீங்கள் மனம் திரும்பி இருக்கிறீர்களா, இன்னும் சில காரியங்களிலே மனம் திரும்ப வேண்டுமா என்பதை கண்டுகொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். 2வதாக அழைப்பு. நம்முடைய அழைப்பிலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு விளக்குகிறது. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் என்ன பார்க்கும் பொழுது, ஆகையால் சகோதரரே, உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. ஜாக்கிரதையாயிருங்கள். எதிலே? உங்களுடைய அழைப்பை நீங்கள் உறுதிப்படுத்துவதில்லை. யார் அழைக்கப்பட்டவர்கள்? ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆண்டவருக்கு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் அழைக்கப்பட்டவர்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைக்கப்பட்டவர்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து, அந்தகாரம்னா பாவம், ஆச்சரியமான ஒளி அது என்னது? இயேசு. நீங்கள் அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்குள் வழிநடத்தப்பட்டவர்கள். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிகாசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி,
அவருக்கு சொந்தமான ஜனம் என்று சொல்லி வேதத்திலிருந்து விளங்கிக் கொள்கிறோம். இந்த அழைப்பை உறுதிப்படுத்தி அழைப்பிலே நிலைத்திருக்க ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அழைக்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல, அந்த அழைப்பிலே இறுதி வரை உறுதியாக நிலை நிற்கிறவர்கள். காரணம், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். மத்திய 7ஆம் அதிகாரம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள். அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அப்படின்னா பிரவேசிக்கிறவர்கள் வெகு சிலராக இருக்கலாம். அழைப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். பாவத்திலிருந்து அழைக்கப்பட்டவர்கள், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய அழைக்கப்பட்டவர்கள். அந்த அழைப்புகள் 2 வகைப்படும். ஒன்று முழு நேரத்திற்கான அழைப்பு, அடுத்தது பகுதி நேர அழைப்பு. முழு நேரம், தங்களுடைய வாழ்க்கையின் முழு நேரத்தையும் ஆண்டவருடைய பணிக்காக அர்ப்பணித்தவர்கள் பவுலைப் போல முழு நேர அழைப்பை பெற்றவர்கள். இன்னொன்று பகுதி நேர அழைப்பு. முழு நேரம் அல்ல, வேலை செய்து கொண்டே, வியாபாரம் பண்ணிக்கொண்டே, கூடாரம் உடைந்து கொண்டே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய, பார்ட் டைம் மினிஸ்ட்ரி, ஆண்டவருடைய பகுதி நேர ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டவர்கள். யாரவங்க? ஆக்கில்லா, பிரிஸ்கில்லாள் என்று சொல்லி அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அழைப்பு முக்கியம். அதை உறுதிப்படுத்தி கொண்டு அதை விட்டுவிடாமல் வாழ வேண்டியது நம்முடைய கடமை. சீஷர்கள் அழைக்கப்பட்டார்கள். யூதாஸ் அழைக்கப்பட்டான், தவறி போனான். தோமா அழைக்கப்பட்டான், இடறி 1 வாரம் அவன் விலகி நின்றான். தேமா அழைக்கப்பட்டான், பிரபஞ்சத்தின் மேல் ஆசைப்பட்டு ஒதுங்கியே விட்டான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அழைப்பு, நம்மை அழைப்பது கவர்மெண்ட் அல்ல, நம்மை அழைப்பது கம்பெனி அல்ல, நம்மை அழைப்பது கர்த்தர். கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் என்றால் நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் நடத்துவார். எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாமல். பொதுவாக சரீர வியாதியா, அல்லது சாப்பிடுவதற்கு உணவில்லையா, அல்லது பண கஷ்டமா, அல்லது பொருள் நஷ்டமா, எதாக இருந்தாலும் சரி, அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் நடத்துவார் என்று கருதி ஆண்டவர் பேரிலே பற்றுறுதி கொண்டு விசுவாசம் கொண்டு அவரை பின்பற்றி வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக முதலாவதாக ஆத்துமாவை காத்துக்கொள்ள ஜாக்கிரதை, அழைக்கப்படும் அழைப்பிலே ஜாக்கிரதை. மூன்றாவதாக அருட்செய்தி வழங்குவதிலே, அருட்செய்தி கேட்பதிலே ஜாக்கிரதை. பிரசங்கம் பண்ணுவதிலும் பிரசங்கம் கேட்பதிலும் ஜாக்கிரதையாக நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எங்கே? தீமோத்தேயுவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதலாகவே பார்ப்போமே. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல், நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயந்திருக்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தின் சாட்சியாக வைத்து கட்டளை இடுகிறதாவது. கட்டளைனா கீழ்ப்படியணுமே. எப்படி? 2ஆம் வசனம் பாருங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதை. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. கண்டனம், கடிந்து. அடுத்த வசனம், ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு. இச்சைகளுக்கு ஏற்ப போதிக்கக்கூடிய போதகர்கள் ஏராளம், ஆனால் தேவ சித்தத்தின்படி போதிக்கக்கூடிய போதகர்கள் குறைவு. எனவே நீ போதிக்கிறதிலும் போதனைகளை கேட்கிறதிலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்னும் 1 தீமோத்தேயு பாருங்கள். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை காணும் பொழுது, நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. வாசிக்க வேண்டும். படித்த போதகர்களை விட படித்து கொண்டே இருக்கக்கூடிய போதகர்கள் இன்றைக்கு அவசியம். கால சூழ்நிலைகளுக்கேற்ப கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. வாசிக்கிறதிலே ஜாக்கிரதையாயிரு. வாசிக்கிறீங்களா? வேதத்தை தவிர வேதம் சார்ந்த நூல்களை, ஆவிக்குரிய நூல்களை நீங்கள் வாசிக்கிறீர்களா?
ஒருத்தன் ஜெயிலில் கிடக்கான், அவனுக்கு வாசிக்க ரொம்ப ஆசை. அந்த வாசிக்க வேண்டிய புஸ்தகங்களை எல்லாம் ஜெயில் அதிகாரிகள் விடுவாளங்களான்னு தெரியல. யார் அது? அப்போஸ்தலனாகிய பவுல். ஏறக்குறைய 14 நிருபங்களை எழுதினவன். சிலர் 13 சொல்லுவாங்க, என்ன பொறுத்தளவில் 14. சரியா? 14 நிருபங்களை எழுதினவன் வாசிக்க ஆசைப்படுகிறேன். எங்கே? ஜெயிலுக்குள்ள கிடந்து. 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 13 வசனம். நீ வரும்போது, தீமோத்தேயு கிட்ட சொல்றான், நீ வரும்போது என்னுடைய மேலங்கியை எடுத்துட்டு வா. மேலங்கி குளிர்ந்து எடுத்துட்டு வா. 2வதாக தோல் சுருளை எடுத்துட்டு வா. தோல் சுருள் பைபிள் எடுத்துட்டு வா. 3வது என்னுடைய புஸ்தகங்களை எடுத்துக்கொண்டு வா. ஏற்கனவே வாசித்த புஸ்தகங்களா இருக்கலாம், திரும்ப திரும்ப வாசிக்க அவன் விரும்புவதாக, ஏவப்படுவதாக வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக நிறைய வாசிக்க வேண்டும். ஆவிக்குரிய நூல்களை நிறைய வாசிக்க வேண்டும். கேட்கிறது மாத்திரமல்ல, அதிகமாக வாசிக்க வேண்டும். நல்ல நூல்களாக இருக்க வேண்டும். இதெல்லாம் என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கும் என்னுடைய ஆவிக்குரிய அறிவுக்கும் பொருத்தமானவையா என்பதை போதகர்களிடத்தில், தலை சிறந்த ஆவிக்குரிய தேவனுக்கு கீழ்ப்படியும் பரிசுத்தமான போதகர்களிடத்தில் கேட்டு, இதை வாசிங்க, இதெல்லாம் வேண்டாம் என்று சொன்னால் தவிர்த்து விடுங்கள். வாசிக்கிறதிலே உறுதியாக தரித்திருங்கள். அதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். ஏனென்றால் நிறைய நூல்கள் அல்லது நிறைய புஸ்தகங்கள் தவறானவையாக இருக்கலாம். எனவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு விளக்குகிறது. எவ்வளவு வாசிக்கிறோமோ அவ்வளவு தூரம் ஆவிக்குரிய கருத்துக்கள், செய்திகள் நமக்கு வரும். ஒரு புஸ்தகம் எழுதணும்னா அந்த புஸ்தக எழுத்தாளர் எத்தனை புஸ்தகங்கள் வாசித்திருப்பார் தெரியுமா? எத்தனை சொற்பொழிவுகளை கேட்டிருப்பார் தெரியுமா? எத்தனை வேத பண்டிதர்களை கலந்துரையாடி இருப்பார் தெரியுமா? அதெல்லாம் சேர்த்துதான் ஒரு புஸ்தகம் எழுதுகிறார். 50 பக்கத்தில் அல்லது 100 பக்கத்தில். வாசிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக ஆத்துமாவை காக்கிறவர். 2வது நாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 3வதாக அருள் செய்தி கேட்பதிலே, வழங்குவதிலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 4வதாக ஆண்டவர் தரும் இளைப்பாறுதல். அந்த இளைப்பாறுதலில் இருக்க, அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எங்கே? எபிரேயர் 4 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கே இந்த செய்தி அருளப்படுகிறது. எபிரேயர் 4:11. ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க கடவோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இளைப்பாறுதல் கானான் தேசம். நமக்கெல்லாம் இளைப்பாறுதல் பரம கானான் தேசம், பரலோகம். அதில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருப்போம். நம்முடைய நடை உடை பாவனைகளிலே, நம்முடைய சொல், செயல், சிந்தை, சித்தம், சரீரத்தின் அங்கங்கள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக நம்மை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு அறிவிக்கிறது. ஏன் சிலர் இளைப்பாறுதலிலே பிரவேசிக்கவில்லை இஸ்ரவேல் ஜனங்கள்? பல காரணங்கள். அவிசுவாசம், ஆசை, இச்சை, பரீட்சை, அவசர கோபம், இப்படியெல்லாம் பலவிதமான பாவங்கள் அவர்கள் மத்தியில் இருந்ததினாலே அவர்கள் பிரவேசிக்க முடியவில்லை. இவற்றையெல்லாம் நாம் களைந்துவிட்டு ஆண்டவர் தரக்கூடிய இளைப்பாறுதல், பூரண ரட்சிப்பு, அதை பெற ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆத்தும ரட்சிப்பு கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிறோம். மன ரட்சிப்பு, மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக்கப்படுகிறோம். சரீர மீட்பு, நம்முடைய சரீரம் மீட்படைந்து அந்த இளைப்பாறுதலிலே பிரவேசிக்க வேண்டுமே, அதற்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆத்தும ரட்சிப்பு எபேசியர் 2ஆம் அதிகாரம், மன ரட்சிப்பு ரோமர் 12ஆம் அதிகாரம், இன்னும் சரீர மீட்பு ரோமர் 8ஆம் அதிகாரம். வசனங்களை கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள். இந்த இளைப்பாறுதல்களிலே பிரவேசிக்கத்தக்கதாக ஜாக்கிரதையோடு ஜீவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. 5வதாக, முதலாவதாக ஆத்துமாக்களை காத்துக்கொள்ள. 2வதாக அழைக்கப்பட்ட அழைப்பிலே ஜாக்கிரதையாக இருக்க. 3வதாக அருட்செய்தி வழங்குவதிலே அல்லது கேட்பதில்லை. 4வதாக ஆண்டவர் தரும் இளைப்பாறுதலிலே பிரவேசிக்க. 5வதாக ஆண்டவருடைய சந்நிதியிலே காணப்பட. ஆண்டவருடைய சந்நிதியிலே காணப்பட 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14 நாம் காணுகையில், ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்.
அப்போ கரையின்றி வாழக்கூடிய வாழ்க்கை, பிள்ளையில்லாத ஜீவியம், சமாதானத்தோடு ஜீவிப்பது, அவருடைய சந்நிதியிலே காணப்பட ஜாக்கிரதையாக இருங்கள். ஏனென்றால் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்வது மட்டுமல்லாமல் பரிசுத்தமின்றி தேவனை தரிசிப்பதில்லை என்ற வாக்குக்கும் நாம் அடிபணிந்து கீழ்ப்படிந்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். நம்மை ராஜாக்களாக ஆசாரியர்களாக ஆண்டவர் ஆக்கி வைத்திருக்கிறாரே. அப்படி என்றால் கர்த்தருடைய சமூகத்திலே ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா அவருடைய சமூகத்தில் காணப்பட எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிய கடவோம். ஆண்டவருக்கு முன்பாக ஜாக்கிரதையோடு ஜீவிக்க வேண்டும், பரிசுத்தத்தோடு வாழ வேண்டும். எப்படி? ஆண்டவருடைய இரத்தத்தினாலே ஒவ்வொரு நாளும் கழுவப்பட்டவர்களாக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்குமே. நித்தியாவினாலே தம்மை பழுதற்ற பலியாக ஒப்புவித்த கிறிஸ்துவின் இரத்தம் செத்த மனசாட்சிகளின் கிரியையற நம்மை சுத்திகரிப்பது எத்தனை நிச்சயம். ஆண்டவருடைய இரத்தத்தின் சுத்திகரிப்புக்கு அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து சுத்தத்தோடு வாழ வேண்டியது, ஜீவிக்க வேண்டியது நம்முடைய கடமை ஆகும். ஆண்டவருடைய சந்நிதியிலே கரை திரை குறையற்றவர்களாக காணப்பட பரிசுத்த ஜீவியம் செய்ய வேண்டும். அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய வசனத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டு அவருடைய சிலுவையின் அனுபவங்களுக்கு, பாடுகளின் அனுபவங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவோடு வாழும் பொழுது பரிசுத்த அலங்காரத்துடனே வாழலாம். ஒரு காலத்தில் ஆண்டவரை வரவேற்கலாம். ஆக ஆண்டவருடைய சந்நிதியில் காணப்படக்கூடிய அளவில் ஜீவிக்கத்தக்கதாக ஜாக்கிரதையோடு ஜீவிக்க வேண்டும். இன்னும் ஆறாவதாக பார்க்கும் பொழுது 1 பேதுரு 4ஆம் அதிகாரம், அதே 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது 1 பேதுரு 4:7 7ஆம் வசனத்தை காண்கையிலே என்ன வாசிக்கிறோம்? எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். ஜெப வாழ்க்கை, ஆண்டவரோடு உரையாடுவது, ஆண்டவரோடு உறவாடுவது, ஜாக்கிரதையாயிருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஐயா, இடைவிடாமல் ஜெபம் பண்ணா எப்போ தூங்குறது, எப்போ சாப்பிட்றது, எப்போ குளிக்கிறது? பொருள் என்ன? இடைவிடாமல் ஜெபம் உங்களுடைய உள்ளத்திலே, உதடிலே இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையே ஒரு ஜெப வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போ வாழ்க்கை முழுவதும், நம்முடைய ஜீவியம் முழுவதும் ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும். ஆண்டவரோடு உரையாட வேண்டும். ஆண்டவருடைய உரையாடுதலை நாம் கேட்க வேண்டும். வேதமும் ஜெபமும் நம்முடைய வாழ்க்கையிலே இணைந்து காணப்பட வேண்டும். ஆண்டவரோடு ஜெப உறவு கொள்ள வேண்டும். ஆண்டவரோடு உள்ள ஜெப உறவே ஜெபம்தானே. ஜெபமே ஜீவன், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம் என்றெல்லாம் பாடியிருக்கிறோமே. ஜெப வாழ்க்கையில குறைந்து விடாமல் ஆண்டவரோடு ஒன்றி உறவாடி ஆண்டவருக்கு மகிமையாக ஜீவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. இன்னொரு காரியத்தையும் பார்த்து விடுவோமா? இதிலெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். முதலாவதாக ஆத்துமாவை காத்துக்கொள்ள, 2வது அழைப்பை உறுதிப்படுத்த, 3வது அருட்செய்தி வழங்குவதிலே கேட்பதிலே, 4வது ஆண்டவர் தரும் இளைப்பாறுதலிலே பங்கடைய, 5வது ஆண்டவருடைய சந்நிதியிலே காணப்பட, 6வது ஆண்டவரோடு உரையாட உறவாட, 7வது இறுதியாக ஏராளமான காரணிகள் உண்டு. ஆனால் 7 மட்டும் உங்களுக்கு எடுத்துரைக்கிறேன். 7வது ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எபேசியரிலே நான் வாசிக்கிறோம். எபேசியர் எடுத்துக்கொள்ளுங்கள். எபேசியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது 3ஆம் வசனம், எபேசியர் 4:3 என்ன வாசிக்கிறோம்? சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். சமாதான கட்டு, ஆவியின் ஒருமை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையாருங்கள். யோவான் 17ஆம் அதிகாரத்தை ஒரு முறை வாசியுங்களேன். தனியாக இருக்கும் பொழுது ஆண்டவரோடு ஒருமைப்பட்டு வாழக்கூடிய வாழ்க்கை, அடுத்தவர்களோடு ஒருமைப்பட்டு வாழக்கூடிய வாழ்க்கை, இந்த வாழ்க்கை எத்தகையது, எப்படி இருக்க வேண்டும் என்று விளக்கக்கூடிய அதிகாரம் யோவான் 17ஆம் அதிகாரம். பின்ன ஒரு சங்கீதம் உண்டு, 133ஆம் சங்கீதம். உங்களுக்கு மனப்பாடமாக தெரியுமா? தெரிஞ்சுன்னா என் கூட சேர்ந்து சொல்லுங்களேன். 133ஆம் சங்கீதம், ஆவியின் ஒருமைப்பாட்டின் சங்கீதம், ஐக்கியத்தின் கீதம்.
இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவன் தாடியிலே வடிகிறதும் அவன் அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆவியையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். நன்மை, இன்பம், ஆசீர்வாதம், ஜீவன், இந்த நான்கும் ஒருமைப்பட்டு அமையக்கூடிய ஒரு இடம் என்றால் அது சகோதரத்துவம் ஆகும். சகோதரத்துவத்திலே நிலைத்திருக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு சொந்தமாக காணப்படும். மறுபடியும் பிறந்து மனத்தாழ்மை அணிந்து மன்னிக்கும் சிந்தையை தரித்து மனித உறவுகளில் வாழும் பொழுது இந்த 4 உண்மைகளும் இந்த 4 நன்மைகளும் நம்முடைய வாழ்க்கையிலே சொந்தமாக காணப்படும். இவ்விதமாக ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்து நாம் வழிநடத்தலாம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் மூவர் ஒருமை, ஒரே தெய்வம் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. தெய்வத்தின் நற்பண்புகளை நம்முடைய வாழ்க்கையிலே புலப்படுத்தத்தக்கதாக நாமும் ஒற்றுமையோடு, ஒப்புரவோடு, ஒருமைப்பாட்டோடு இந்த உலகத்தில் ஜீவிக்க ஜாக்கிரதையாக காணப்படுவோம். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் நீர் எங்களுக்கு வசனத்தை கற்றுக் கொடுத்தீர். அதற்காக ஸ்தோத்திர சுவாமி. ஜாக்கிரதையோடு நாங்கள் ஜீவிக்க, எச்சரிக்கையோடு நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளவும், உம்முடைய அழைப்பிலை நிலை நிற்கவும், உம்முடைய அருட்செய்தியை கேட்பதிலும் வழங்குவதிலும், ஆண்டோடு தரும் இளைப்பாறுதலிலே ஒரு நாளிலே நாங்கள் பிரவேசிக்கவும், ஆண்டோடைய சந்நிதியிலே காணப்படவும், தொடர்ந்து ஆண்டவரோடு உரையாடவும் உறவாடவும், மேலாக ஆண்டவரே ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ளவும் இந்த உலகத்தில் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யும். உமக்கு பிரியமான அர்ப்பண வாழ்க்கை வாழ எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.